ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் பிரிட்டி டேஸ். இந்த வீடியோவில் திவாலி டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நைட்டு குட்டி தூங்க லேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்துக்க முடியல, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துக்க முடிஞ்சது. எழுந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூரி அண்ட் சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கலான்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சண்டே கிளீனிங் ஒர்க் இருந்ததால தீபாவளிக்கு வேணுன்ற திங்ஸ் எதுவும் நேரில் போய் வாங்க முடியல. ஸோ எழுந்ததும் ஃபர்ஸ்ட் ஒர்க்காக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இந்த டைம் கேண்டில் ஷேப்பில் பேட்டரி ஆப்ரேட்டர் தீயா இருக்கும், அது வாங்கி டெக்கர் பண்ணுவோன்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறமா வாங்கிப்போன்னு பெண்டிங்லேயே வச்சுருந்தேன். லாஸ்ட் மினிட்ல வாங்கவே இல்லை. ஸோ இப்போ இந்த கலர்ஃபுல் தியாஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. எல்லாமே உடையாம இருக்கான்னு செக் பண்ணிடுவோம்னு பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் மினிட்ல சொதப்பிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் குட்டிக்கு சீகக்காய் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு திங்க் பண்ணிட்டே பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோப் லைட்டாக கண்ணில் பட்டாலே ரொம்ப ஆக்டிங் பண்ணுவாங்க. கண்ணு எரியாம இருக்கிற சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கே அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ் அப்புறம் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணுறது ஹேர்க்கு நல்லா இருந்தது. இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ், அதுவும் டைம் கிடைக்கும் போது மட்டும் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணுறதோட சரி. ஃபர்ஸ்ட்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ வீக்லி ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற நாள் எல்லாமே ஆயில் அப்ளை பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ அப்படியே உல்ட்டாவா இருக்கு, வீக்லி ஒன்ஸ் தான் ஆயிலே அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடுது. இருக்கிற திங்ஸ் வச்சு சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. நாங்கள் ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றதுனால லைட்டாக தான் வாங்கியிருந்தோம். அச்சு முறுக்கு, பாதுசா, தென் காரமாக இருக்கிற முறுக்கு, இவ்வளோதான் வாங்கியிருந்தோம். லாஸ்ட்டாக திவாலி ஷாப்பிங்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எல்லாமே ட்ரெண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணது தான். அதில் குர்த்திஸ் அண்ட் டாப்ஸ் மட்டும்தான் இருக்கும். திவாலிக்கு எல்லாமே புதுசாக வியர் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த ட்ரெஸ் வியர் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ் வந்துட்டு டிமார்ட்டில் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், யூஸ் பண்ணாமல் இருந்தது. ஸோ திவாலிக்கு எடுத்து வியர் பண்ணியாச்சு. பேண்ட் அண்ட் குர்த்தி அண்ட் சால் எல்லாமே செட்டாக இருந்ததுனால இதை வியர் பண்ணிட்டேன்.
லேட்டா சாப்பிட்டதால எங்களுக்கு லஞ்ச் எதுவும் ரெடி பண்ணல. பசிச்சா ஏதாச்சும் ரெடி பண்ணிக்கலாம்னு குட்டிக்காக மட்டும் ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். குட்டி சாப்பிட மாட்டேன்னு பசிக்கலன்னு சொன்னதுனால லஞ்ச் பேக் பண்ணிட்டு வெளியில எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியாச்சு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸோ லீவ் டேஸ்ல மேக்ஸிமம் வெளியில போற மாதிரி பிளான் பண்ணுவோம். மேக்ஸிமம் குட்டிக்காக பார்க் தான் போவோம். ஸோ ரெகுலரா போற பார்க் தான் போவோம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆன் தி வேல இந்த பிளேஸ் பார்த்தோம். சரி இங்க போலாம்னு இங்க வந்துட்டோம். இந்த பார்க் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா அமைதியான ஒரு பிளேஸா இருந்தது. பார்க் பின்னாடி கடல் இருந்தது. இவ்வளோ நாளா இதை மிஸ் பண்ணிட்டோம் நாங்க போகும்போது கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. டைம் ஆக ஆக நிறைய பேர் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ளேயே பிளே ஏரியாவும் இருந்தது. குட்டி ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. You go there. குட்டி பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தென் அங்க ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருந்தது. ஸோ பேக் பண்ணிட்டு வந்த லஞ்சை அங்கேயே உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு இருக்கோம். வீட்டுக்கு போலாம்னு கிளம்பும் போது திரும்ப ஸ்விங் பார்த்துட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைட்டா இருட்ட ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
நைட்டுக்கு வந்து பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பேபி பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாங்கினது வேஸ்ட் ஆயிரும்னு நான் படிச்சிட்டு இருக்கேன். குட்டி தூங்க மாட்டேன்னு விளையாடிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் வேற இருந்தது. ஸோ ஏர்லியா தூங்கினாதான் மார்னிங் எந்திரிக்க முடியும் அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போயிட்டோம். ஒரு ரைடு போயிட்டு ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா தூங்கிடுவாங்க. அதனால திரும்ப வெளியில கிளம்பிட்டோம்.